வெல்கம் டு யூனிவர்சிட்டி விட்ஸ். டிஃப்ரென்ஸ் நமக்கு எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன் செட் அப்படிங்கிற எக்ஸாம் நடக்குமா அல்லது காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா நடக்காதா, இதுக்கிடையில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் பணிபுரியக்கூடிய கௌரவ விரிவாளருடைய போராட்டம் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்க அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஸோ இது மூலமாக எக்ஸாம் நடக்குமா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். டிஎன் செட் அப்படிங்கிற எக்ஸாமை வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். எம்எஸ் யூனிவர்சிட்டி, மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அவசரமாக எலெக்ஷனை பேஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. எக்ஸாமை சீக்கிரம் நடத்துறதுக்கான ஷெட்யூல் எல்லாமே, ஹால் டிக்கெட் எல்லாமே ப்ராப்பராக வந்தது. பட் அதுக்கான எடுத்துக்கிட்ட காலகட்டம் ரொம்ப குறைவாக இருந்தது. பட் அந்த எக்ஸாமை கேன்சல் பண்ணிவிட்டு அந்த எக்ஸாம் டேட்டை வந்து தள்ளி வச்சுட்டு திருப்பி அடுத்த கட்டமாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டையும் கொடுக்காம இப்படி நாளை கடத்திக்கிட்டு இருக்கிறது, இது எதுக்காக அப்படிங்கிற ரீசன் இது வரைக்கும் தெரியல. ஸோ ஒரு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணி அதை அப்ளிகேஷனை ரிசீவ் பண்ணி அதுக்கான டேட்ஸில் எல்லாமே ப்ராப்பராக ஸ்பீடாக முடித்தவங்க இவ்வளோ நாள் எதுக்காக எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கே ரொம்ப சந்தேகத்தை ஏற்படுத்துது இந்த டிஎன் செட் மேலே. அது சம்மந்தமாக லாஸ்ட்டாக ஒரு ஆர்டிக்கல் வந்திருந்ததே நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது யார் மேலே தவறு இருக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டாக தெரியாட்டாலும் இது ஏன் இந்த மாதிரி நாள் கடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயம் வந்து ப்ராப்பராக தெரிய மாட்டுது. இதை பேஸ் பண்ணி காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமும் வந்து நடக்குமா அப்படிங்கிற விஷயமும் இங்கே கேள்விக்குறி ஆகிட்டுருக்கு. இதுக்கடையில் இது சம்மந்தமாக ஒரு 2 கேஸும் போயிட்டுருக்கு. GO 56 அப்படிங்கிறத கவர்மெண்ட் கெஸ்ட் லெக்சர்ஸை வந்து பெர்மனன்ட் பண்ண சொல்லி ஒரு கேஸ் வந்து ஆக்சுவலாக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சேம் டைம் கெஸ்ட் லெக்சர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து UGC பே ஸ்கேல்ஸை வந்து ஃபாலோ பண்ணி கொடுங்க அப்படிங்கிற விஷயமும் கொடுத்துருக்காங்க. அதுவும் கேஸ் போயிட்டுருக்கு. இதுக்கிடையில் அவங்க அடுத்த கட்டமாக அவங்களோட போராட்டத்தை வந்து கையெடுத்திருக்காங்க. ஸோ இது யாருக்கிட்ட இருக்க மிகப்பெரிய ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா, கவர்மெண்ட் வந்து இங்கே ப்ராப்பராக இதுக்கான ரெஸ்பான்ஸை வந்து கொடுக்காதது வந்து எல்லார் பேருக்கும் இதில் வந்து கண்டிப்பாக ஒரு பெரிய விதமான தாமதத்தை ஏற்படுத்துது. ஸோ டிஎன் செட்டும் ப்ராப்பராக நடத்தலை. இன்னும் காலேஜ் டிஆர்பியும் வருஷங்கள் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு இந்த 7வது மாதம் வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 மாதம் வந்து கடந்து போனால் இந்த வருடமும் முடிந்து 2024 அப்படிங்கிற வருடமும் முடிஞ்சிடும். நம்ம அடுத்த கட்டமாக 2025 நோக்கி போயிடுவோம். ஏற்கனவே இந்த தேர்வுக்கு நிறையா அமைப்பு வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது. அப்படிங்கிற ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா, முக்கிய காரணம் இந்த தேர்வு முறையை வந்து கரெக்டான டைமிங்கில் நடத்தாமல் காலங்க தாழ்த்தி போய்கிட்டே இருக்கிறனால இது மேலே உள்ள ஈடுபாடுகள் வந்து, இந்த தேர்வு மேலே வந்து ஈடுபாடுகள் வந்து அவங்களுக்கு குறைஞ்சிருது. ஸோ இதனால தான் இதில் இருக்கக்கூடிய நிறைய பேர் தேர்வை வந்து எதிர்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை வந்து க்ரியேட் பண்ணிடுறாங்க. 1999 அப்புறம் தேர்வு முறையை ரத்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க அதை 2 வருஷத்துக்கு ஒரு தடவையோ அல்லது 3 வருஷத்துக்கு ஒரு தடவையோ தேர்வு முறையை பயன்படுத்தி பணி நியமனங்களை கரெக்டாக செஞ்சுருந்தால் இன்னி வரைக்கும் இந்த ஒரு 4000 போஸ்டிங்கிறத ஒரு 2 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு 1000 சொல்லி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு 5 டைம் எக்ஸாம் நடத்திருக்கலாம். ஒரு 4 டைமாவது நடத்தியிருந்துருக்கலாம். பட் அதெல்லாம் நடத்தாமல் இப்படியே வருஷங்கள் போக 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 இங்கே நாட்களும் போயிட்டுருக்கு. இதுக்காக வெயிட் பண்ணி ரொம்ப வருடங்களாக காத்துக்கிட்டு இருந்தவங்க, அது கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் சரி, ப்ரைவேட் காலேஜாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லாமலே போயிடுது. 10 வருடம் கழித்து ஒருத்தவங்களுக்கு தேர்வு எழுத வாய்ப்பு கொடுத்தா அது மிக கடினம் தான். நிறைய பேர் வேறு விதமான டிஎன்பிஎஸ்சியோ பிஜிடிஆர்பியோ அல்லது மற்ற எக்ஸாமெல்லாம் கம்பேர் பண்ணுறாங்க. மற்ற எக்ஸாமெல்லாம் 2 வருடத்துக்கோ எப்போயோ ஒரு டைம், ஒரு 3 வருஷத்துக்குள்ளே ஒரு டைம் 2 டைமாவது அவங்க எழுதுகிற மாதிரி ஒரு வாய்ப்புகள் வந்து அவங்களுக்கு கிடச்சிருது. பட் இந்த காலேஜ் டிஆர்பி அப்படிங்கிற எக்ஸாமை வந்து 99க்கு அப்புறம் நிப்பாட்டி வச்சுட்டு இப்போ திருப்பி எக்ஸாம், இதுக்கடையில் வந்து கொஞ்சம் காலகட்டம் வந்து சீனியரில் போட்டிருந்தாங்க சில போனஸ் மார்க்கோட. ஸோ அப்படி நடத்தும் போது கூட இதுக்கான GO போட்ட இயர்னு பார்த்தீங்கன்னா 2020 இதுக்கான GO வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி தேர்வை வச்சு தான் நாங்கள் எடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு 2021 இந்த டிஎம்கே ஆட்சி வந்தோடனே அவங்க கொடுத்துட்டாங்க. பட் அதை கொடுத்ததுலேருந்து ஒரு வருஷத்துக்குள்ளே அந்த எக்ஸாமை நடத்தியிருந்தாங்கன்னா இன்னும் ஒரு சில பேர்த்துக்கு இது ஒரு பயன்பாடு இருக்கும். இப்போ இன்னும் காலங்கள் போக போக இன்னும் ஒரு வருடம் கூட போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி இந்த தேர்வு முறையில் வந்து எடுத்திருக்கு. ஸோ இது எந்த அளவுக்கு கொண்டு போகும்போதுன்னு தெரியல. இதுக்கிடையில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணுன்னா, கௌரவ விரிவாளர்களின் போராட்டம், அவங்களுடைய போராட்டம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது பார்த்திங்கன்னா இத்தனை நாளாக வாயில் முழக்கம் போராட்டம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த பரமக்குடி அரசு கலைக்கல்லூரி கௌரவ விழா ஆர்ப்பாட்டம் வந்து வாயில் கருப்பு துணி கட்டி ஆர்ப்பாட்டம். ஸோ அவங்க அடுத்த கட்டத்துக்கு அவங்களோட போராட்டத்தை வந்து எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அவங்களும் பல ஆண்டுகளாக இதுக்காக வெயிட் பண்ணிவிட்டு தேர்வு முறையோ எந்த முறையோ சீக்கிரம் ஏதாவது ஒரு முறையில் வந்து அதுக்கான அப்பாயின்மெண்ட்ஸை கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கும் ஒரு பணி நிறைவு கிடைந்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களும் போராட்ட காலத்தில் இறங்கியிருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தமிழகத்தில் உள்ள சுமார் 171 கல்லூரிகள் சுமார் 7000க்கும் மேற்பட்ட கௌரவர்கள் கடந்த 15 வருடங்களுக்கு மேலாக பணியாற்றினர். இவர்கள் தொடர்ந்து
தமிழக அரசிடம் கௌரவ விழாவுக்கு பணி நிரந்தரம் அரசாணை 56G இன்னும் செய்துள்ளது. 50,000 மற்றும் உதவி பெருசு பணியிடத்திற்கு 2019 அரசாணை பின்பற்ற வேண்டும் என. அதாவது 2019 இதுக்கு முன்னாடி தேர்வு இல்லாமல் ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. அதையும் சரியாக பயன்படுத்தி அதற்கான தேர்வு முறையும் அவங்க நடத்தலை. அது மூலமாக யாரையும் அப்பாயிண்ட் பண்ணவும் இல்லை. அந்த இதுவும் அப்படியே நிறுத்து போக வச்சுட்டாங்க. இன்றைக்கி இப்போ விட்டுருக்க இந்த நோட்டிஃபிகேஷனும் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக வேலை செய்யும், எந்த அளவுக்கு இதில் பணி வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியில் தான் இருக்கே தவிர கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிற விஷயமும் இங்கே சொல்ல முடியல. ஏன்னா டிஎன் செட்டை நடத்தணும் அப்படிங்கிறது கரெக்டான ஒரு ஷெட்யூல் கொடுத்துருந்தாங்க. பட் அதை எந்த காரணத்துக்காக நிப்பாட்டினாங்க, ஏன் அதுக்கடுத்து எந்த ஒரு நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால இது மேலும் தாமதமாகி கொண்டு இருக்கிறது. ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் படிச்சிங்கன்னா தெரியும். நீதிமன்றத்தில் வழக்கு போயிட்டுருக்கு. அது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் கௌரவ போராட்டங்கிறது எந்த அளவுக்கு அடுத்த கட்டத்தில் போகும், இது எந்த அளவுக்கு எக்ஸாம் அல்லது மற்ற முறைகளை அல்லது இந்த ஜட்ஜ்மெண்ட்டில் 56 GO பிரகாரம் போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதோட கேஸஸும் கோர்ட்டில் போயிட்டுருக்கு. ஸோ அதுவும் அடுத்தடுத்த கட்டத்தில் தேதியை ஒத்தி வச்சு அப்புறம் திருப்பி அதை விசாரணை கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அது ஒருவேளை திரும்பியும் கௌரவர்களுக்கு ஆதரவாக வந்திருந்தால் அப்போ இந்த எக்ஸாம் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கையும் கொடுத்துரும். ஸோ இதுக்கு அரசு விரைவாக ஒரு நடவடிக்கையை எடுத்து ஏதாவது ஒரு முறையில் சாதகமான இதுக்காக படித்து கொண்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பெறும் வகையில் இதை முடிச்சுட்டா அவங்களுக்கான அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இல்லைனா இது இன்னும் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் ஆட்கள் இதை நம்பி இன்னும் பின்னால் ஆட்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ காலதாமதம் ஆகிறது தமிழக துறையிலே இந்த அரசு கல்லூரி பேராசிரியர் துறை தான் இவ்வளோ காலதாமதம் ஆகிட்டுருக்கு. மற்ற துறைகள் எல்லா துறைகள்லையும் ஓரளவுக்கு அந்த தேர்வு முறை அதற்கான பணியாளரை நியமிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு சீக்கிரம் முடிந்தது. பட் 10-12 ஆண்டுகளாக இவ்வளோ ஒரு எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய பணியாளர்களை நியமிப்பது இந்த அரசு கல்லூரியில் தான் இந்த மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ இது சம்மந்தமாக நிறைய பேர் குரல் கொடுக்கணும். நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் இதில் தெரிவிங்க. நன்றி.